வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு நயகரா ஃபால்ஸுக்கு ஜாலியா கிளம்பிட்டோங்க காலையிலேயே. அங்க போன உடனே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார கவுண்டருக்குள்ளார போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போனோங்க. போகும்போதே இந்த Dress கொடுத்தாங்க. ரெயின் கோட் மாதிரிங்க, அது ரெட் கலர். நமக்கு கனடாக்காரங்களுக்கு ரெட் கலர் ரெயின் கோட் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த க்ரூஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க போனோங்க. ஏறின உடனே பாத்தீங்கன்னா அப்பா செமையா இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த கப்பல்ல போறதெல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுச்சு ரொம்ப ஜாலியா இருந்தது எனக்கு. அது என்னன்னா நமக்கு ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க. அதனால அங்க போய் ரொம்ப லைன்லாம் நிக்கிற மாதிரி இல்ல. அது பிரிண்ட் அவுட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து $33 கொடுத்துருந்தாங்க. பேமெண்ட் போட்டிருக்காங்க. அது அப்படியே 3 பேருக்கு வாங்கிட்டு உள்ள போயினதுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப வண்டி கிளம்பின உடனே இந்த கப்பல் கிளம்பிச்சு பாருங்க. கிளம்பின உடனே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சத்தம் போட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து க்ரூஸ்ன்னு சொல்றாங்கங்க இது. இது அப்படியே பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பறவைங்களோட பறக்கிற விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தண்ணியிலேயே அப்படியே நடந்து போற மாதிரியெல்லாம் இருந்ததுங்க அதுலயே அந்த பறவைங்க. நான் எனக்கு இந்த தண்ணி, இந்த போட்டு அதெல்லாம் கப்பல்லாம் ரொம்ப பயமா இருக்கும்னு தான் நான் வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா பிள்ளைங்க கனடா வந்துட்டு இது பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பாருங்க அந்த யூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அந்த தண்ணி வந்து 188 அடி வந்து ஹைட்ல இருந்து விழுதுங்களாமாங்க. இது கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சமா வந்த இடம் வந்து இது இப்ப அப்படியே பெருசாயிடுச்சுங்க. அப்புறம் அங்க இருந்துட்டு அப்படியே நாங்க ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் அந்த இடத்துக்கு வந்தோங்க. இது ஒரு குகை மாதிரி போகுது பாருங்க. 2 குகை இருக்குதுங்க இது உள்ளேயே. அதுல ஃபர்ஸ்ட் குகைக்குள்ள போகும்போதுங்க பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ், அந்த ஊர் காயின்ஸா போட்டிருக்காங்க. அந்த ஃபால்ஸோட பேக் சைடு தண்ணி வந்து இதுல தப தப தபன்னு விழுதுங்க. இந்த குகைக்கு மேல நல்ல ஒரு சவுண்டு. தண்ணி ஃபோர்ஸ் பயங்கரமா அடிக்குது பாருங்க அந்த இடத்துல. அப்படியே அந்த டாக்டர் போட்டிருக்கு. அது அந்த ஊர்ல அது என்ன பழக்கம் தெரியலங்க. அது போட்டு வராங்க. நம்மளும் வந்து செகண்ட்ல அந்த குகைக்குள்ள வராங்க. அடுத்தது செகண்ட் டனல்ல வரும்போது அப்படியே வெளியில வந்தானா அப்போ ஒரு 10 படி இருக்குங்க. இறங்கின உடனே இந்த ஃபால்ஸ் தெரியுதுங்க. இந்த வியூ வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. சவுண்டும் வந்து அவ்வளோ ஒரு சத்தங்க அப்படியே. அது அந்த யூ ஃபுல்லா பாருங்க. அந்த யூ இதா வருது பாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அமெரிக்காக்காரங்க அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வரவங்க அமெரிக்காக்காரங்க, அவங்களுக்கு ஒரு பை சொல்லிட்டு அப்படியே ரெயின்போவுக்கும் ஒரு பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு ஒரு பஸ் பிடிச்சி அப்படியே ஒயிட் வாட்டர் வாக்குன்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த போர்டு வாக்குங்க. இது போர்டு போட்டுல அதுலயே நடந்து போற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேர் போர்டு வாக்குங்களாமா. அது கூடவே ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த தண்ணி கூடவே நம்ம நடந்து போற மாதிரியே இருந்ததுங்க. இது வந்து என்னன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் அங்க இருந்து இங்க வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து தண்ணி ஓடுதுங்களாமா. ஒரு ஆவரேஜா சொல்றாங்க அந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுங்கிறாங்க. அந்த அந்த சத்தம் வந்து இங்கேயுமே நல்லாவே பயங்கர சவுண்ட் இருக்குதுங்க. இந்த ஓடுறது சத்தம் வந்து நல்லாவே இருக்குங்க. அதையும் பார்த்து முடிச்சிட்டு திருப்பி வந்து அதே பஸ்ல ஏறி நாங்க அந்த ஃபால்ஸ் ஆண்டே வந்து இறங்கிட்டோங்க. நயகரா ஃபால்ஸ் ஆண்டே இறங்கிட்டு அங்கிருந்து கார் பார்க்கிங் போற வழியில இந்த மாதிரி ஃபிளார்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ரோடு ஃபுல்லா அழகா பூவெல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேயே ஒரு வியூஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா நடந்து கார் கிட்ட வந்துட்டோங்க. அப்புறம் கார் எடுக்கிறோம் 8:45 நைட்டு. அப்படியே சன் செட்டும் ஆச்சுங்க. வீட்டுக்கும் வந்து 10 o'clock வீட்டுக்கும் வந்துட்டோங்க.